எஸ். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இவ்ளோ ஈவென்ட் கிராண்டா நடக்குதுன்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நம்ம ஸ்பான்சர்ஸ் தான். ஸோ அதில அரோமிரா மெடிஎய்ட்ஸோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் அரவிந்த் நம்ம கூட இருக்காரு. அவர டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா என் மனசு ஆறுமா? ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டிஸ்டர்ப் மிஸ்டர் அரவிந்த், த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் அரோமிரா மெடிஎய்ட்ஸ். குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் மேடம். தேங்க் சார் யூ. சூப்பரா தமிழ் பேசுறார். சார் தமிழா நீங்க? 100% அக்மார் தமிழ். அக்மார் தமிழடா. இல்ல ஆள் பார்க்கும்போது ஏதோ நம்ம நார்த்ல இருந்து வந்திருக்க மாரி போனி கபூர் சார் ஃபீல்ல இருக்கீங்க. அப்படியா? போனி கபூர் தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. இல்ல சந்தோஷப்படுவாரு. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் மேடம். ஸோ மெடிஎய்ட்ஸ்ல எல்லாமே இப்போ தேவைப்படுது எல்லாருக்குமே. எக்ஸாக்ட்லி மேடம். ஸோ நம்மளோட தெர்மோமீட்டர்ல இருந்து எஸ் மேம். குளுக்கோமீட்டர், அதுக்கப்புறம் பிபி மீட்டர்ஸ் இப்போ வந்து எனக்கே தேவைப்படும் நான் நினைக்கிறேன். போகும்போது கொடுத்துடலாம். சார் நல்லா இருக்கேன். வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். ஓகே. ஸோ அரவிந்தன் சார் நீங்க சொல்லுங்க, இந்த ஐடியா உங்களுக்கு ஏன் வந்துச்சு? ஏன்னா நிறைய பிசினஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வை டிட் யூ சூஸ் திஸ் ஃபீல்ட்? எக்ஸாக்ட்லி. இது வந்து என்னோட ஆக்சுவலாக நான் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் ஒரு கம்பெனியில் ஜோனல் ஹெட்டாக இருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்ததில் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு ரீச் ஆகிறதில்ல. இதனால வந்து நம்ம ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ ஒரு 21 இயர்ஸ் பேக் 2004 வந்து ஐ ஸ்டார்டட் ஆன் மை ஓன். ஸோ இப்போ எங்களோட ஆல்மோஸ்ட் சென்னை அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஒன் ஆஃப் தி ப்ரிஃபர்ட் சப்ளையர்ஸ். இப்போ நாங்கள் கான்செப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். என்னென்னா பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் ஐசியூ செட்டப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க பேஷண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வில் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி அட் தி சேம் செட்டப். அந்த செட்டப்பை வந்து வீட்டில் பண்ணி கொடுக்குற பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் அது வந்து 50% காஸ்ட், ஆல்மோஸ்ட் 40 to 60% டிஸ்கவுண்டட் ப்ரைஸிங்கில் நாங்கள் வந்து பேஷண்ட் டோர் ஸ்டெப்ஸில் கொண்டு போகிறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு பேஷண்ட் கேர் அட்டெண்டர்ஸ் தேவைப்படுறாங்க, நர்சஸ் தேவைப்படுறாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு மெடிசன் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் தேவைப்படுது. ஸோ இது வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்கம் இருந்தது ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ அதுதான் எங்களோட பேசிக்காக வந்து நாட் ஓன்லி மணி மேக்கிங் மட்டும் ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இப்போ நீங்கள் கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஹவருக்கு வந்து 2000 rupees கொடுத்துட்ருந்தாங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டு. நாங்கள் அப்பயுமே மந்த்லி 5000 rupees தான் சப்போர்ட் கொடுத்துட்ருந்தோம். பெர் ஹவருக்கு 2000 rupees போயிட்டு இருந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஜஸ்ட் மந்த்லிக்கே 5000 rupees. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 800 to 1000 லைஃப்ஸை நாங்கள் சேவ் பண்ணக்கூடிய எங்களுக்கு கிடச்சிது. அது வந்து எனக்கு இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 800 to 1000 கொரோனா பேஷண்ட்ஸோட லைஃப் சேவ் பண்ணக்கூடிய கிடச்சிது. இதுதான் என்னோட பெனிஃபிட்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து நம்ம எஃபெக்டிவ் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து எனக்கு ஒரு தேங்க்ஸ் டு மேடம் வந்து எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அவுட்ரீச் பண்ணோம்னா இப்போ எங்களை பற்றி வந்து ஹாஸ்பிட்டலில் தெரியும். ஸோ வி வாண்ட் டு அவுட்ரீச் டு பீப்புள். தட்ஸ் சச் அ கைண்ட் ஆஃப் எக்ஸிட் இருக்குது. சீரியஸ்லி கேட்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. தேங்க் யூ. அண்ட் இட் வாஸ் இன்டீட் ப்ளஷர் மீட்டிங் யூ ஹியர் டுடே. தேங்க்ஸ் ஃபார் தட். ஏன்னா வந்து கடவுள்னு நம்ம சொல்கிறது டாக்டர்ஸ் தான். அந்த டாக்டர்ஸே ரொம்ப வந்து நம்புற விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ அதை நீங்கள் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டில் நீங்கள் இருக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ.